வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை வேளையில ஒரு தெய்வீகமான நிகழ்விலே கலந்து கொள்ள வருகை புரிந்துள்ள மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, பேராசிரியர் முத்துக்குமார் ஐயா அவர்கள் சொன்னது போல, மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்வார்கள். அதுபோல பல மாற்றங்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் கூட பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அதிலே குறிப்பாக இன்னைக்கு நம்ம ஜூம்ல என்ன மாற்றம்னா, இவ்வளவு நாள் நம்மளுக்கு அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இல்லாமையே நம்ம வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கும் அப்படித்தான் வந்திருப்பீங்க. இன்னைக்கு காலையில் அந்த விஷன் வகுப்புக்காக நம்ம பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணோம். எப்பவுமே பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ்வேர்டு ஆஃப் பண்ணா ஆஃப் ஆயிரும். இன்னைக்கு பாஸ்வேர்டு ஆஃப் பண்ண அது ஆஃப் ஆக மாட்டேங்குது. அது கம்பல்சரி பாஸ்வேர்டு இருக்கணும் அப்படின்னு ஜூம் அப்டேட் ஆயிடுச்சு. ஜூம் ப்ரோக்ராமே அவங்க வேர்ல்டு லெவல் அப்டேட் பண்ணிட்டாங்க. அது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க, செப்டம்பர் 23 கம்பல்சரி பாஸ்வேர்டு எல்லாருமே யூஸ் பண்ணணும்னு. நாம் அதில் கை வைக்காதங்காட்டி நம்மளது அப்படியே ரன் ஆயிடுச்சு ஒரு 4-5 நாள். இப்போ மாற்றின உடனே அது பிடிச்சிக்கிச்சு. இனிமேல் பாஸ்வேர்டு எல்லாம் பண்ண முடியாது. அடடா, திடீர்னு பாஸ்வேர்டு போட்டோம்னா மக்கள் சிரமப்பட்டுருவாங்களே, தெரியாமல் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா, இந்த வெயிட்டிங் ரூம், அதாவதுங்க அது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, புதிய அன்பர்கள் யாரும் தேவையில்லாத அன்பர்கள் யார் வேணா வரலான்னு இருக்கு இல்லையா? அப்படி வரக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்களை மட்டும் உள்ள விடுங்க. ஒன்று அவங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுத்து வர சொல்லுங்க. இல்லை அப்படின்னா வெயிட்டிங் ரூம்ல வச்சு செக் பண்ணிக்கோங்க, இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானா, செக் பண்ணிட்டு உள்ள அட்மிட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல இப்போ நீங்க எல்லாருமே உள்ள டைரக்டா வரல, உள்ள வந்து நிக்கிறீங்க. ஒரு ஆள் அதுக்குன்னே செப்பரேட்டா ஒரு 2-3 பேர் உங்களை அட்மிட் கொடுக்கறதுக்குன்னே ஒரு 2-3 பேரை உள்ள வர அட்மிட் கொடுத்துட்டே இருக்காங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாள் நாம் இப்படித்தான் பண்ணி ஆகணும். நாளையிலிருந்து நமக்கு அந்த பாஸ்கோடு ஆப்ஷன் ஏற்பாடு பண்ணிடுவோம். பாஸ்கோடு நம்பர் 1, அதாவது மீட்டிங் ஐடின்னு போடுவீங்க. அது போட்டதுக்கு அப்புறம் பாஸ்கோடு அப்படின்னு கேட்கும். அங்க 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ள வந்துடும். அப்ப இது ஏன் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதுல இப்போ ஆசிரியர் மாற்றம் வேற. நம்முடைய பாஸ்கரையா அவர்கள் தான் எப்பொழுதும் எடுப்பார்கள். அது தகவல் பரிமாற்றத்தில் இயற்கையில சில சூழல்கள்ல ஐயா அவர்கள் இப்பொழுது இணைய முடியல. நாம் இந்த சமயத்துல ஒரு விஷயம் சொல்லுவோம். அதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் இது வச்சிருந்தோம்னா நல்லா பிரம்மாண்டமா உணவு தயாரிச்சிருப்போம். சில நாள் என்ன ஆயிரும்னா, உணவை விட அன்பர்கள் அதிகமா வந்துருவாங்க திடீர்னு. ஏன்னா தெரியாது இல்லையா, ஒரு அப்ராக்சிமேட் தானே பண்றோம். அப்ப பார்த்தோம்னா திடீர்னு சாப்பாடு பத்தாம போயிடும். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் மன்றத்துல நிறைய டைம் பண்ணியிருப்போம். சரி, இருக்கிறத போட்டு அந்த கோதுமை ரவை போட்டு கலருப்பா. அதுல முத்துக்குமார் ஐயா தான் ஸ்பெஷலிஸ்ட் உணவு பாக்குறதுல. கோதுமை ரவை போட்டு கலரி டக்குன்னு கொடுங்கப்பா, சாப்பிடுட்டு மக்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு உரை. ஃபுல் மீல்ஸ் இல்லை, கோதுமை ரவை தான். ஆனா சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, இந்த சாப்பாடு விட கோதுமை ரவை சூப்பரா போயிடும். அது அந்த செய்யறவங்களோட நுட்பம். அப்புறம்
இந்த சாப்பிட்றதுக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய கருமையத்தை பொறுத்து அது வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த விதத்துல இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடிய தலைப்பு உயிரின தன்மாற்றம். இதுல வெரி ஸ்பெஷலிஸ்ட் பாஸ்கர் ஐயா. அதுல எப்படிங்க உள்ள பூந்து விளையாடுவாங்கன்னு சொல்ற மாதிரி அந்த ஒவ்வொரு நுட்பத்தையும் அற்புதமா விளக்குவாங்க. இப்போ அவர் அளவுக்கு நம்மால தொட முடியாது. நம்மளுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் புரிதல் இருக்கு, அதை நம்ம பகிர்ந்துக்குவோம். ஏன்னா இதுல உங்களுக்கு நான் கடைசியா ஒரு வீடியோ ஒன்று காமிக்கலான்னு இருக்கேன். அந்த வீடியோ உயிரின தன்மாற்றத்தினுடைய உச்சகட்ட வெளிப்பாடு. அதாவது இறைவன் எவ்வளவு நம்ம மேல வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு அந்த வீடியோல அப்படியே நீங்க பார்க்கலாம். மெய் சிலிர்த்து போயிடும், அப்படி விஷயம் அது. சரி, அதற்கு முன்னாடி இந்த உயிரின தன்மாற்றம் எனக்கு ரொம்ப நாள் கேள்வி என்னன்னா, என்னத்துக்கு சாமிஜி இறைவனை உணர்றதுக்காக வந்திருக்கிறோம், அதுல போய் அண்டங்கள், பூமி, கோள்கள், நட்சத்திரங்கள், எரிக்கற்கள், அதுக்கப்புறம் ஓரறிவு, தாவரம், புழுவு, பூச்சி, இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரே அப்படின்னு எனக்கு இந்த 3ஆம் நிலை அகத்தாய்வு எடுக்கிறப்போ ஒரு டவுட். இது எல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்காரு? நல்லா இருக்குது கேட்கறக்கு, ஆனா இது ஏன் சொல்றாருங்கிறது எனக்கு புரியல. ஆரம்ப காலம் தானுங்க இல்லைங்களா? இது எதுக்கோ சொல்றாரு. அப்புறம் பிரம்மஞான வகுப்புன்னு ஆலியாருக்கு போனா அங்கே இதுவே திருப்பி சொல்றாங்க. எல்லாம் வல்ல இறைநிலையே, கோள்களாச்சு, அண்டங்களாச்சு, நட்சத்திரங்களாச்சு, பஞ்சபூதங்களாச்சு, ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு. அது எதுக்காக இது திருப்பி திருப்பி சொல்றாங்க அப்படிங்கிறது என்னோட அறிவுக்கு அப்ப எட்டல. அப்போ 2ஆம் நிலை அகத்தாய்வுல மகரிஷி அவங்க நான் யார் அப்படிங்கிற தத்துவத்தை பேசுவாங்க. முதல் 4 நிலை அகத்தாய்வு இருந்தது. அப்போ 2ஆம் நிலை அகத்தாய்வுல 5வது தற்சோதனை, முதல் நிலையில என்ன மாறுதல், ஆசை சிரமித்தல் முடிச்சுட்டு, 2ஆம் நிலை சினம் தவிர்த்தல், கவலை எழுத்தல் முடிச்சுட்டு, 2ஆம் நிலையிலே நான் யார் தத்துவத்தை பேசிடுவாங்க. அதாவது நீதாம்பா இறைவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 2ஆம் நிலை அகத்தாய்விலே சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கு மேல அகத்தாய்வு பயிற்சியும் கிடையாது. அப்புறம் 3ஆம் நிலை அகத்தாய்வு உள்ள வர்றப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரபஞ்ச உயிரின தன்மாற்றத்தையே கை வைப்பாங்க. கை வச்சு சுத்த வெளியில ஆரம்பிச்சு அப்படியே சொல்லிட்டே வருவாங்க. அப்ப இது எதுக்காக இங்க கொடுத்திருக்காரு அப்படின்னு யோசிச்சப்ப என்னோட அறிவுக்கு எட்டின ஆன்சர் என்னன்னா, 2ஆம் நிலை அகத்தாய்விலேயே நான் தான் இறைவன் சொல்லிட்டாரு, டிக்ளேர் பண்ணியாச்சு. நீ உடலும் இல்லப்பா, உயிரும் இல்லப்பா, மனசும் இல்லப்பா, நீதான்ப்பா இறைவன், நீதான்ப்பா அறிவு, அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரறிவே நீயா இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி டிக்ளரே பண்ணியாச்சு. அகம் பிரம்மாஸ்மி சொல்லியாச்சு, தத்துவமசி சொல்லியாச்சு, நான் கடவுள்னு புரிஞ்சாச்சு. அப்புறம்தான் இந்த 3ஆம் நிலை அகத்தாய்வுல இத பேசுறாரு. இப்ப என்னோட புரிதலுக்கு என்னன்னா, இப்ப நான் யாருன்னு சொல்லியாச்சு, நான் கடவுள்னு சொல்லியாச்சு, இருந்தாலும் நாம நம்புவோமா அப்படின்னு கேட்டா நாம தான் நல்லதெல்லாம் சீக்கிரம் நம்ப மாட்டோம். இது இயல்பு. மகரிஷி சொல்றாங்க நீங்க தான் கடவுள் அப்படிங்கிறாங்க. அட போங்க சாமி, இருக்கிற பிரச்சனையில நீங்க வேற அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம விஷயம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தம்பி, உன்னோட மனசுல என்ன வேணா பண்ணலாம்ப்பா. என் மனசுல என்ன வேணா பண்ணலாம், சரிதானா? அப்படி நாம நினைக்கிற ஆளு நம்ம. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா மகரிஷி அதை பண்ணிடுவாரா, மழையை வர வச்சிருவாரா, மழை நிறுத்திடுவாரா, அப்படியெல்லாம் பயங்கரமா கேட்போம். மகரிஷி சொல்றாரு, தம்பி நீ நினைச்சாலும் மழை வர வைக்க முடியும். நமக்கு அதுல ஒன்றும் நம்பிக்கையே வரல. அதான் நான் அடிக்கடி சொல்றது, இறையுணர்வு பெறுவதற்கு என்ன ஃபர்ஸ்ட் வேணும்னா, ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வேணும். அதனாலதான் அந்த அறிவு நிலைப்படிகள்ல ஃபர்ஸ்ட் நம்பிக்கையை மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. அது நம்பிக்கையில 2 நம்பிக்கை இருக்குங்க. ஒண்ணு விளக்கம் தெரியாத நம்புறது, இன்னொன்னு விளங்கிட்டு நம்புறது. விளக்கம் தெரியாத நம்புறது வேணா
ஒரு சின்ன வயதுக்கு உகந்ததா இருக்கலாம், பெரிய வயதுக்கு ஏற்புடையது இல்லாம இருக்கலாம். ஆனா விளங்கிட்டு நம்பணுமா இல்லையா? ஒரு நமக்கு அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, நம்மை பற்றிய நம்பிக்கை நம்ம கிட்ட பெரும் அளவுல இல்லை. ஏன்னா நம்ம எதையுமே ஆழமா சிந்திக்கிறது இல்லை. அதனால மகரிஷி 4வது வரியிலேயே மன்றத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சனையுமே 4வது வரி என்ன சொல்றாருன்னா, சொல்லால் மட்டும் நம்பாதப்பா, நான் சொல்றத சிந்திச்சு தெளிஞ்சுக்கோ. நமக்கு அதேதான் செய்தி. ஆனா நாம் அது இன்னைக்கு வரைக்கும் செய்யறோமா அப்படிங்கிறது கேள்வி. எத்தனையோ தத்துவங்களை வாங்கி வாங்கி காதுக்குள்ளேயும் மூளைக்குள்ளேயும் கருமையத்துக்குள்ளேயும் போட்டு வச்சிருக்கிறோம். இதனாலேயே மேம்பாடு வந்துருமான்னு கேட்டா சத்தியமா வராது. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். இதை கன்ஃபர்மேஷன் பண்ற இடம் தான் சிந்தனை. இது கன்ஃபர்மேஷன் ஆகாம நம்ம வாழ்க்கையா அது டிரான்ஸ்பர்மேஷன் ஆகாது. எனவே அன்பர்களை தயவு செஞ்சு நாம சிந்திக்கணும். அப்ப 2ஆம் நிலை அகத்தாய்வுல நான்யார் தத்துவத்துல விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் மகரிஷி இவன் நம்ப மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சுதான், நீ வா, நான் உன்னை முதல்ல இருந்து என்ன நடந்ததுன்னு கூட்டிட்டு போய் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இது இப்படித்தான் நடந்திருக்கு. இப்ப 2ஆம் நிலை அகத்தாய்வுல சொல்றோம், நான் யாருல நான் தெய்வம். அப்ப நம்ம வீட்டுக்காரம்மா அவங்களும் தெய்வம். மனிதர்கள் எல்லாரும் தெய்வம். பார்க்கிற பொருட்கள் அனைத்தும் தெய்வம், உயிர்கள் அனைத்தும் தெய்வம், பஞ்சபூதங்களும் தெய்வம், நவகிரகங்களும் தெய்வம், எல்லாம் தெய்வம். ஏன்னா நான் தெய்வம்னா அதுல ஒரு நான்யார் தத்துவத்தை விளக்குறதுல நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான வழிமுறையில இந்த பொருளா நிகழ்ச்சியா தத்துவம். அந்த தத்துவத்தின் படி பார்த்தோம்னா எல்லாமே நிகழ்ச்சிகள் தான். இல்ல உன்னை உடைச்சு 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 உள்ள போனீங்கன்னா, அதாவது மனித உடலை பிரிச்சீங்கன்னா 8 மண்டலங்கள், 8 மண்டலங்களை பிரிச்சா உறுப்புகளை பிரிச்சா திசுக்களை பிரிச்சு உள்ள போனீங்கன்னா செல்களை பிரிச்சு உள்ள போனா அணுக்கரை பிரிச்சு உள்ள போனீங்கன்னா அதற்குள்ள ஆர்என்ஏ, டிஎன்ஏ, ஜீனு, மரபணு, அதுக்குள்ள உள்ள போனீங்கன்னா இப்படியே உள்ள போனீங்கன்னா கடைசியா என்ன மிஞ்சும்? ஒரு அணு மிஞ்சும். அணுவை பிரிச்சு உள்ள போனீங்கன்னா இறைத்துகள் பிரிச்சு உள்ள போனா இறைநிலை. அப்ப நான் யார்? இறைநிலை. அப்ப இந்த செல்போனை பிரிச்சு போனா அதுவும் கடைசியா சுத்த வெளியில் தான் முடியும். அப்போ நான்யார் தத்துவத்துல என்ன சொல்றாங்க? எல்லாமே இறைநிலை, நானும் இறைநிலை. அதை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மகரிஷி 3ஆம் நிலை அகத்தாய்வுல இதை விளக்குறாங்க மறுபடியும். ஏன்னா நாம இந்த விஞ்ஞான உண்மையை ஆழமா நம்ம உணர்ந்துக்கணும். ஏன்னா இந்த உண்மை தெரியாம இறையுணர்வை பெறுவது முடியாது. எல்லாம் வல்ல இறையை எல்லாமாக இருக்கின்ற தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இறையுணர்வு இப்பிறவியில் சாத்தியமில்லை. பகவத்கீதையில் ஒரு வாசகம் நம்ம பல பேராசிரியர்கள் பல முறை கையாண்டிருப்பாங்க. எவன் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ அவனை விட்டு நான் விலகுவதில்லை, என்னை விட்டும் அவன் விலகுவதில்லை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அன்பர்களே. எவன் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ அவனை விட்டு நான் விலகுவதில்லை. கடவுள் சொல்றாரு, கிருஷ்ண பரமாத்மா, என்னை விட்டும் அவன் விலகுவதில்லை. அப்ப இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். எல்லா பொருட்களிலும் இறைவனை நம்ம பார்க்கணும். அப்ப அதைத்தான் மகரிஷி என்ன பண்றாங்க, இந்த இறைநிலை தான்ப்பா எல்லாமா வந்திருக்கு அப்படிங்கறத உணர்த்துறது தான் பிரம்ம ஞான வகுப்பு. பிரம்மம் என்றால் இறைவன், ஞானம் என்றால் அறிவு, இறைவனை பற்றிய அறிவு. அது என்ன பிரம்மஞான வகுப்புல அவ்வளவு நீட்டா நடத்திட்டே வராங்க. அதுல பிரபஞ்ச தன்மாற்றம், அதற்கப்புறம் உயிரின தன்மாற்றம். இந்த உயிரின தன்மாற்றம் ஒரு மிகப்பெரிய போர்ஷன். ஆழியார் லட்சுமண் ஐயா, பெருமாள் ஐயாவெல்லாம் அப்படியே பயங்கரமா எடுப்பாங்க. அது உள்ள கேட்டாலே நமக்கு ஒரு சிலிர்ப்பா இருக்கும் அந்த உரையெல்லாம். இன்னைக்குமே அது மறக்காம இருக்கு பாருங்க. இப்ப நாம் அது எல்லாத்தையும் பார்க்க முடியாது. என்னுடைய புரிதல்ல அதை சுருக்கி
நான் சொல்றதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறேன். இது புரிஞ்சிருச்சுன்னா நிச்சயமா ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்க்கிற பொருட்கள் எல்லாம், பார்க்கிற உயிர்கள் எல்லாம் இறைவனாக தெரிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. முயற்சிப்போம். சரி, இறைநிலை. அந்த இறைநிலைக்கு ஒரு நோக்கம், தன்னை அறிய வேண்டும்னு. நான் இந்த கடைசியா ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அதை நான் மறந்தாலும் நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஒரு வீடியோ. அது மறந்துட்டாலும் ஞாபகப்படுத்துங்க. அது உயிரின தன்மாற்றத்தினுடைய உச்சபட்ச வெளிப்பாடு. நீங்க படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதனால நம்ம பார்ப்போம். இப்போ இறைவனுடைய நோக்கம் என்னன்னா தன்னை உணர்வது. அந்த தன்னை உணர்வதற்கு சுத்த வெளியான இறைவெளியால முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்போ அது என்ன பண்ணுது? தன்னிடம் இருக்கக்கூடிய பேராற்றலை வைத்து பேரறிவையும் கொண்டு தன்னைத்தானே இறுக்கி கொள்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உருவானதுதான் இறை துகள்கள் என்று சொல்லக்கூடிய பரம அணு. இதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச், இறைநிலையில நடந்த ஃபர்ஸ்ட் சேஞ்ச். ஓகே, இதுக்குள்ள டெஃபினேஷன் எல்லாம் நான் பெருசா போகல. ஒரு 5 நிமிடத்துல உயிரினம் வரைக்கும் வந்துடுறேன். அதுக்கப்புறம் உயிரினத்துல என்ன நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். அப்ப இறை துகள் வந்துருச்சு. அந்த இறை துகளுடைய நோக்கம் என்னன்னா தன்னை உணர்வதுதான். இறைநிலையோட நோக்கமும் தன்னை உணர்வதுதான். அது என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னை உணர்வதற்காக ஒரு முயற்சி எடுக்குது. தன்னுடைய ஆற்றலையும் அறிவையும் கொண்டு அது இறை துகளா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்ப இறை துகளா இருக்கக்கூடிய இறைநிலையினுடைய நோக்கமும் தன்னை உணர்வதுதான். ஆனா அதனாலையும் உணர முடியாது. சரி, அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா அழுத்துறது. இப்ப தன்னைத்தானே அழுத்தினது இப்ப இறை துகள்களை சூழ்ந்து அழுத்திருக்க ஆரம்பிச்சு. அதனாலதான் மகரிஷி அழகா ஒரு பாட்டு பாடுவாங்க. அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி. ஒரே விஷயத்தை வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டான் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரே விஷயம்தான். தன்னிருக்க ஆற்றலையே வைத்து இன்னைக்கு வரைக்கும் செயல் விளைவு தத்துவம் வரைக்கும் அத்தனையும் அதுக்குள்ள அடக்கம். இனி எப்பவுமே அதுதான். அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூமியில எது நடந்தாலும் என்னதான் காரணம்னா இந்த தன்னிருக்க ஆற்றல் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ இறை துகளை அழுத்துறான். இறை துகள்களுடைய கூட்டு வின் ஆகிறது. அப்ப அந்த வின் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சாட்சாத் இறைவெளியே தான். அப்ப அந்த இறை வின் அதனுடைய நோக்கம் என்னன்னா தன்னை உணர்வது. உணர முடியுமானா முடியாது, ஏன்னா மனசு இல்லை. சரி, என்ன பண்ணா? ஒரு விண்ணுக்கு முடியல, 2 விண்ணை சேர்த்து அழுத்தினா காற்றா வந்தது, இறை காற்று. அப்பவும் நோக்கம் நிறைவேறல. இன்னும் கொஞ்சம் விண்களை சேர்த்து அழுத்தினா 24 விண்கள் சேர்ந்த பொழுது 8 எலக்ட்ரான், 8 புரோட்டான், 8 நியூட்ரான் சேர்ந்தப்போ அதுக்கு பேர் ஆக்சிஜன் நம்ம வச்சுக்கிட்டோம். அது நெருப்பாக தன்மாற்றம் பெற்றது. இறை நெருப்பு. நெருப்பினுடைய நோக்கம் என்னன்னா தன்னை உணர்வது. நெருப்பாக இருப்பது யாருன்னா இறைவன். முடியுமானா முடியாது. அடுத்தது ஹைட்ரஜன் கூட சேர்ந்து செட்டு சேர்ந்து தனியா மாறிடுச்சு, H2O. அப்ப இறைவனே நீராக மாறினான். நோக்கம் தன்னை உணர்வது, அதுல நிறைவாகல. அடுத்தது நிலமாகவும் பரிணமித்தான், இன்னும் கொஞ்சம் அணுக்களை சேர்த்தி கொண்டு. சரி, இது வரைக்கும் வந்துருச்சு. அப்படின்னா இது பிரபஞ்ச தன்மாற்றம். எல்லாம் வல்ல இறைவனே பஞ்சபூதங்களாக வந்துட்டான். இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி நட்சத்திரங்களாக, கோள்களாக, துணை கோள்களாக, விண்கற்களாக, எரிகற்களாக, வால் நட்சத்திரங்களாக, இன்னும் பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நிலைப்பாடு பொருட்களாக அது பரிணமித்து வந்துருச்சு. இப்போ நோக்கம் நிறைவேறிச்சா அப்படின்னா நோக்கம் நிறைவேறல. அப்ப இந்த அண்ட சராசரங்கள்ல சுத்திட்டு இருக்கிற கோள்களா இருக்கிறதெல்லாம் யாருங்கன்னு கேட்டா இறைவனே தான். எதுக்காக இப்படி சுத்திட்டு இருக்கான்னா தன்னை உணர்றதுக்கு தான் சுத்திட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதோ சுத்திட்டு இருக்கான். நாமளும் அப்படித்தானே சுத்துறோம். சரி, அதுவும் சுத்துது. என்ன, அது யாருக்கு துன்பம் கொடுக்காம சுத்துது, நாம கொஞ்சம் துன்பம் கொடுத்துட்டே சுத்துறோம். இந்த 2 தான் வித்தியாசம். சரி, அப்ப அடுத்த லெவல் அவன் மூவ் ஆகணும்.
அப்ப அதுக்கு என்ன பண்ணலான்னு பாக்குறான். அந்த 5 பூதங்கள் தோன்றிச்சு. இதுல ஒரு பெரிய டவுட் எல்லாம் இருக்கு. ஏன் 6வது பூதம் தோன்றல? அப்படி ஒரு பூதம் தோன்றியிருந்தா என்ன? 7வது பூதம் வந்திருந்தா என்ன? இதுக்கெல்லாம் கேள்விகள் இருக்கு. ஆன்சரும் மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ கான்செப்டுக்குள்ள வந்துருவோம். பஞ்சபூதம் தோன்றிடுச்சா? பஞ்சபூதங்கள் கோள்கள் எல்லாம் தோன்றிடுச்சா? இப்ப அடுத்த லெவல் ப்ராசஸ் போகணும். அப்ப என்ன பண்ணுது இயற்கை? இந்த பஞ்சபூதங்களையும் சேர்ந்து அழுத்துவதற்கான ஒரு சூழல் வாய்ப்பு இயற்கையில் அமையும் பொழுது இந்த பஞ்சபூதங்களையும் சேர்த்து அழுத்துச்சு பாருங்க. அது கரெக்டான விகிதாச்சாரத்துல ஒரு நாள் இயற்கையில கூடி போச்சு. அந்த விகிதாச்சாரம் தான் தெய்வீக விகிதாச்சாரம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. ஹோலிஸ்டிக் ப்ரொபோர்ஷனல். நம்மளால் அந்த இதை செய்ய முடியாது. அதாவது இந்த காளான் முளைக்கிறத பத்தி சொல்லுவாங்க. மழை வரப்ப இடி விழுந்தா காளான் முளைக்குன்னு சொல்லுவாங்க. அது அந்த இயற்கையோட சக்தி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சக்தி உருவாகிறப்ப அங்க காளான் முளைக்கும். அப்படி உருவாகிற காளான் நல்ல காளான்னு சொல்றாங்க. அப்ப இதை நம்ம கிரியேட் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. போய் ஒரு இடி மின்னலை போய் கிரியேட் பண்ணிட்டு விட முடியுமானா முடியாது. இது நேச்சர்ல நடக்கிறது. அப்படி ஒரு நேரத்துல பஞ்சபூதங்களும் பர்ஃபெக்ட் விகிதாச்சாரத்துல சேர்ந்து போச்சு. அப்படி பர்ஃபெக்ட் விகிதாச்சாரம் இது வரைக்கும் யார் அதை கணக்கெடுக்க முடியல. என்ன பர்சன்ட் இருக்குதுன்னு பர்ஃபெக்டா யாராலையும் கணக்கெடுக்க முடியல. சிலர் 5 பூதங்களும் 20% சிலர் இல்ல சார் விண்ணுதான் 75%, மற்றதெல்லாம் 25%. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்றாங்க. சரி, அது ஒரு தெய்வீக விகிதாச்சாரம் அப்படி வச்சுக்கோங்க. அப்ப தெய்வீக விகிதாச்சாரத்துல பஞ்சபூதமும் சேர்ந்த உடனேயும் அங்க என்ன நடந்து போச்சுன்னா, இந்த பிரபஞ்சத்துல முதல் முறையாக அந்த பஞ்சபூதங்கள் சரியான விகிதாச்சாரத்துல சேர்ந்த க்ஷணத்துல அதற்குள்ள இருக்கிற விண்கள் தனித்து அதுல சுழல்றக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த கெப்பாசிட்டி அது கிடைச்சிச்சு. இதுதான் மிகப்பெரிய விஷயம் இந்த உயிரின தன்மாற்றத்துல. அது வரைக்கும் கோள்களா இருக்கிறது, அண்டங்களா இருக்கிறது எல்லாமே என்னதானா பஞ்சபூதம் தான். பஞ்சபூதத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. பஞ்சபூதங்கள் என்ன இருக்கு? அணுக்கள் இருக்கு. உயிர்கள் என்ன இருக்கு? அதுலயும் அணுக்கள் இருக்கு. ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, இந்த உயிர்கள்ல அது பர்ஃபெக்டான விகிதாச்சாரத்தில் இருக்கு. அந்த சடப்பொருள்ல பர்ஃபெக்டான விகிதாச்சாரத்தில் இல்லை. அதாவது ஒண்ணு இல்லைங்க, சாம்பார் வைக்கிறோம். இந்த பர்ஃபெக்டான விகிதாச்சாரத்தில் இருந்தாதான் சாப்பிட முடியும். இல்ல வைக்க தெரியாதவங்கள வச்சாங்கன்னா ஆளாளுக்கு போட்டிருப்பாங்க பொருளை, ஆனா வாயில வைக்க முடியாது. அந்த மாதிரி அந்த கரெக்டான விகிதாச்சாரத்துல இணைஞ்சிருக்கணும். அப்படி இணைஞ்சிருந்தா தான் அங்க உயிர் தனித்து சுழலக்கூடிய சக்தியை பெறும். எப்ப உயிர் தனித்து சுழலுதோ அப்ப அதற்கு ஒரு மையத்தை அது ஏற்படுத்தும். உயிர் சுத்துறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும், ஜீவகாந்தமும் சேர்ந்து உடல் முழுக்க சுத்தும். அப்போ எது ஒன்று சுத்தினாலும் துல்லிய சமதள சீர்மை இயக்க தத்துவத்தினுடைய படி கெட்டியான பொருள் மையத்தை நோக்கி இழுக்கப்படும், லேசானது வெளியே நோக்கி தள்ளப்படும். இந்த தத்துவத்துல அந்த பஞ்சபூதம் சேர்ந்த ஒரு அமைப்புக்குள்ள ஒரு மைய பகுதி அமைந்து விட்டது. ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப தத்துவமா பேசுறேன்னு நினைக்கிறேன். எது ஒண்ணு சுத்தினாலும் மையம் அமையுங்க. ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சு சுத்தி விட்டீங்கன்னா நடுவுல ஒரு குழி வந்துடும், பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் சிம்பிளா இருக்கிற விஷயம்தான். கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். ஒண்ணுமில்ல. அது மாதிரி அந்த உயிருக்குள்ள உயிர் சுத்துறப்ப பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையா ஒண்ணு அமைஞ்சிருக்கு. அதுதான் முதல் தோன்றின உயிர். அதுக்கு பேரு முதல் உயிரி அப்படின்னு பேரு. அதுக்கு எத்தனை செல் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரே செல்லு தான். ஒரே செல்லு தான். ஃபர்ஸ்ட் செல், ஒரு செல். அதுல பஞ்சபூதம் சேர்ந்துருச்சு. பஞ்சபூதம் சரியான விகிதாச்சாரத்துல சேர்ந்துச்சு. அதற்குள்ள உயிர் சுத்தரக்கு ஆரம்பிச்சுச்சு. உயிர் சுத்தரக்கு ஆரம்பிச்ச உடனேயும்
அந்த உயிரிலிருந்து காந்தம் வந்துச்சு, அந்த உயிர் காந்தமும் சேர்ந்து ஒரு மையத்தை அமைத்து கொண்டது. அதற்கு பேரு கருமையம் அப்படின்னு பேர். இது வரைக்கும் எல்லாம் ஃபேண்டாஸ்டிக் இல்ல, இனி நடக்கிறதுனா இதுல பிரம்மாண்டங்க. இதுக்குள்ள பிரம்மாண்டம். இப்போ அந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து மையத்துல கருமையம் அமைஞ்சு போச்சா? இப்ப அந்த கருமையத்திலிருந்து, அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து ஒரு காந்த அலை வெளியே வரும். எல்லா பொருட்களும் அணுக்களானது, அணுக்கள்ல இருந்து காந்த அலை வருது, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா இத்தனை நாள் சடப்பொருள் இருந்து வந்த ஒரு காந்தத்திற்கும் இப்ப இது உயிரா கன்வெர்ட் ஆகி வர்ற காந்தத்திற்கும் சம் டிஃபரெண்ட் இருக்கு. ஏன்னா மற்றதெல்லாம் பர்ஃபெக்ட் விகிதாச்சாரத்தில் இல்லாத காந்தம், இது பர்ஃபெக்ட் விகிதாச்சாரத்தில் இருக்கிற காந்தம். இப்ப இந்த காந்தம் வெளியே வந்த உடனேயும் உள்ள கருமையம்னு ஒண்ணு அமைஞ்சிருக்கா. அந்த கருமையம் அப்படிங்கிற விஷயம், இந்த உள்ளிருந்து வரக்கூடிய காந்தம் வெளியில இருக்கக்கூடிய பொருள்கள் இருக்கிற காந்தத்தோட மோதறப்ப ஃபர்ஸ்ட் இந்த பிரபஞ்சத்துல ஒரு உணர்தல் நிகழ்கிறது. இது பெரிய என்ன சொல்றதுங்க, அதாவது இறைவன் தன்னை உணர்வதற்கு கோடி 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 ஆண்டுகளா முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த முயற்சியில முதல் உணர்தல் நகழுதுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு ஜெயிலு தான். ஜெயில ஒரு 50 வருஷமா உள்ள இருந்துட்டு ஒருத்தர் குடும்பத்தை பார்த்தாருன்னா எப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பார்க்காம நாம வெளியூரெல்லாம் வெளிநாடெல்லாம் போய் சுத்திட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுல குழந்தை குட்டி எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும். அதை விட எப்படி சொல்லணும்னா, ஒரு 10 நாள் சோறு தண்ணி இல்லாதவனுக்கு சோறு போட்டா எப்படி இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணம் நான் சொல்றது. இதெல்லாம் சும்மா உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இறைவனுக்கு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவன் கோடி கோடி ஆண்டுகளா ப்ராசஸ் எடுக்கிறான். தன்னைய இறுக்கி சுருக்கி இறை துகளாய், நாம ஒரே ஒரு 5 நிமிஷத்துல சொல்லிட்டேன். இறை துகளாய், விண்ணாய், காற்றாய், நெருப்பாய், நீராய், நிலமாய், பஞ்சபூதங்களாய், நட்சத்திரங்களாய், கோள்களாய், அண்டங்களாய், இப்ப உயிரினம்னு இப்படி வரல. அது இறை துகளாகிறதுக்கு எத்தனாயிரம் கோடி வருஷம் ஆச்சுன்னு தெரியாது. விண்ணாகிறதுக்கு எத்தனாயிரம் கோடி வருஷம் ஆச்சுன்னு தெரியாது. பஞ்சபூதங்களாகிறதுக்கு எத்தனாயிரம் கோடி கோடி வருஷம் ஆச்சுன்னு தெரியாது. இத்தனாயிரம் கோடி வருஷமா அவன் ப்ராசஸ் பண்ணி இப்ப உயிரா வந்திருக்கான். அவனுடைய நோக்கம் என்னன்னா, தன்னை உணரணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் ப்ராசஸ் எடுத்து வந்துட்டு இருக்கான். அதுல முதல் உணர்தல் நிகழுதுன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க. இந்த எந்திரன் ரோபோட்ல ரஜினி முயற்சி பண்ணி பண்ணி அதுக்கு உணர்வே வராது. என்னென்னவோ பண்ணி பாப்பாரு, உணர்வே வராது. அதுலயும் அந்த படத்துலயும் இயற்கை தான் பண்ணும். ஒரு மின்னலை போட்டு தட்டி அந்த ரோபோட் மேல தூக்கிரும். அதுக்கப்புறம்தான் அதுக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதற்கு உணர்வு வரும். அது கோவப்பட்டு பேசும், போங்க டாக்டர் அப்படின்னு. அப்போ அவரு சண்டை போட்டு போயிடுவாரு. அப்போ ஒரு ரியலைசேஷன் நடக்கும். டேய், இவனுக்கு கோபம் வந்துருச்சு. அதாவது ஒரு மிஷின் கோவப்படுது. இது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், அதுக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அது போல இந்த சடப்பொருளாவே அவன் வந்து நட்சத்திரமாயி, கோள்களாய், அண்டங்களாய் எல்லாமாயும் பார்த்துட்டான். ஒன்னும் உணர்வு அல்ல. அப்ப இயற்கையில நடந்த நிகழ்வுல பஞ்சபூதம் சேர்ந்தோன்னையும் அந்த வெளியில வந்த காந்தத்தை இந்த உள்ள இருக்கிற காந்த 2 சேர்ந்த உடனேயும் அந்த முதல் உயிருக்கு ஒரு உணர்வு வருது பாருங்க. அப்ப இறைவன் பயங்கர மகிழ்ச்சி அடைஞ்சிட்டான், பயங்கர மகிழ்ச்சி. அதனால அந்த உயிரினத்துடைய முதல் உணர்வே இன்பம். அதனாலதான் மகரிஷி இந்த நம்மளுடைய வாழ்க்கை அனுபவத்துல 4 அனுபவங்கள் தாங்க மொத்தமே. பிறப்பதிலிருந்து இறப்பது வரைக்கும் 4 அனுபவம். ஒண்ணு இன்பம், இன்னொன்னு துன்பம், அப்புறம் அமைதி, அப்புறம் பேரின்பம். இதுல ஏன் இன்பத்தை முதல்ல போட்டாருன்னு ஒரு கேள்வி பல நாள் இருக்கு. அதுல நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா, இந்த உயிர் தோன்றினப்போ முதல் உணர்வே இன்பம் மட்டுமே. அந்த இன்பத்துல நம்ம அளவு முறை மீறுறப்ப அது துன்பமா மாறுது. அப்புறம் அமைதி, அப்புறம் பேரின்பம்.
அப்ப பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையான அந்த உயிர் உருவான உடனே என்ன நிகழுது அப்படின்னா இன்ப உணர்வு. வெளியில இருக்கிற பொருள்ல இருந்து காந்தம் இந்த உயிர்ல வந்து பட்ட உடனே அதுக்கு ஒரே சந்தோஷம், குஷின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வானுக்கும் பூமிக்கும் குதிக்குது. அது அப்பாடா உணர்வு வந்துருச்சுடா, இந்த உணர்வு தானா இறையுணர்வு அப்படின்னு நினைச்சு பாக்குறப்ப அதுல அடைஞ்ச சந்தோஷத்துல ஒரு சின்ன ஏமாற்றம் நடந்து போச்சு. இது இறைவனை உணர்றதுக்கு தானே வந்தது, ஆனா இறைவனை உணர முடியாம போயிடுச்சு. இப்ப எதை உணர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இறைவனிலிருந்து வந்த பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள்ல என்னென்னா விண், காற்று, நெருப்பு, நீரு, நிலம், பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து அணுக்கள் சுழன்று ஒவ்வொரு பூதத்திலிருந்தும் அந்த காந்தம் வெளியேறிட்டு இருக்கு. அது விண்ணிலிருந்து வர்ற காந்தத்தை அழுத்தம்னு சொல்றோம், காற்றுல இருந்து வர்ற காந்தத்தை ஒளின்னு சொல்றோம், நெருப்புல இருந்து வர்ற காந்தத்தை ஒளி அல்லது வெளிச்சம்னு சொல்றோம், நீர்ல இருந்து வர்ற காந்தத்தை சுவைன்னு சொல்றோம், நிலத்திலிருந்து வர்ற காந்தத்தை வாசனை என்று சொல்றோம். அதாவது பஞ்சபூதங்கள் இருந்து வரக்கூடிய பஞ்சத்தன் மாத்திரைகள் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். இந்த முதல் உயிர் தோன்றின உடனேயும் அது உணர்ந்தது எதைன்னு பார்த்தீங்கன்னா விண்ணிலிருந்து வந்த அழுத்தத்தை உணர்ந்ததே தவிர இறைவனை உணரல. ஆனா நோக்கம் என்ன? இறைவனை உணர்வதுதான் நோக்கம். ஆனா உணர்வு கிடைச்சிருச்சுன்னு அது குஷியா இருந்துச்சு. கடைசியா பார்த்தா அடடடா, நம்ம வந்த நோக்கத்தை உணரல, வேற எதையோ நடுவுல வந்ததை உணர்ந்து வச்சிட்டோம். சரி பரவாயில்ல, அதுக்கு நான் விடமாட்டான் இல்ல, இறைவன் விடாமுயற்சியினுடைய உச்சம். அப்புறம் என்ன பண்ணாவன், சரி அது என்ன சொல்றவாங்க, கிடைக்காத பலாக்காயை விட கிடைச்ச கலாக்காய் நல்லதுங்கிற மாதிரி இறைவனை உணர்வதற்காக வந்தோம். இத்தனை வருஷமா ப்ராசஸ் எடுத்தோம், இப்ப இந்த தொடு உணர்வாவது கிடைச்சதே, ரொம்ப சந்தோஷமாப்பா. இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இத்தனை வருஷமா நம்பிக்கையே இல்ல, இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓ, இந்த உணர்வு வந்துருச்சு, உனி எப்படியாச்சும் இறைவன் நம்மளை உணர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, இப்ப நம்பிக்கை வந்துருச்சா? இப்ப ஓரறிவு தாவரம், ஓரறிவு உயிரினம், தாவரம் இல்ல அது, ஓரறிவு உயிரினம். அந்த உயிரினத்துக்குள்ள பஞ்சபூதங்கள் சரியா விகிதாச்சாரத்தில் இருக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் உணர்வு தொடு உணர்வு அப்படிங்கிற உணர்வு அதை உணருது. இதுதான் ஃபர்ஸ்ட் உணர்வு. இந்த உணர்வு தான் பிற்காலத்துல தோலாக மாற்றம் பெறுகிறது. சரி, இப்போ அதுல என்ன நடக்குதுன்னா, இந்த முதல் உயிரினம் தோன்றுச்சு. இது தோன்றப்ப உள்ள உயிர் சுழற்சி நடக்குது. இந்த உயிர் சுழற்சி நடக்கிறப்ப உள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது, அதுக்கு ஒரு எனர்ஜி செலவாகுது, ஜீவகாந்தம் செலவாகுது. அதே மாதிரி வெளியில இருக்கிற புறப்பொருட்களையும் உணர ஆரம்பிக்குது இல்லையா? இப்ப எப்படி நம்ம கண்ணுல பார்த்தா காந்த செலவாகுதுன்னு சொல்றோம், அப்படி இது உணர உணர இதனுடைய எனர்ஜி செலவாயிட்டே வருது. இப்ப செலவாக 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 ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல அந்த செலவை அதனால என்ன பண்ண முடியல, ஈக்குவல் பண்ண முடியல. செலவாகுது, வரவு எப்படி வைக்கிறதுன்னு அதுக்கு தெரியல. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் உயிர், அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம். அப்ப அது என்ன பண்ணுது, எப்படி இது வரவு வைக்கிறதுன்னு தெரியல. அதனால அது ரொம்ப கஷ்டப்பட்டு அதற்குள்ள ஜீவகாந்த சக்தி எல்லாம் குறைபடுறதுக்கு ஆரம்பிச்சு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு. இந்த வலி நோய் மரணத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த ஓட்டங்கள் எல்லாம் தடைபடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. தடைப்பட்ட உடனேயும் அதுக்கு வலி வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, உயிர் தோன்றின உடனே இன்பமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போய் அந்த எனர்ஜி குறைய 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 அந்த ஓட்டத்துல தடை ஏற்பட்டு துன்பம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த உயிரோட கருமையம் இருக்குல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் உயிரின தன்மாத்திர வெரி ஹைலைட், வெரி வெரி ஹைலைட். அம்மா சசிகலாமா, என்னோட கோஹோஸ்ட் எடுத்துருங்கம்மா. இப்ப பேசிட்டு இருக்கிற இதைய கோஹோஸ்ட் எடுத்து விட்டுருங்க. ஏன்னா எல்லா அட்மிட்னு எனக்கு காமிச்சிட்டே இருக்கு, அதனாலதான் கோஹோஸ்ட் கட் பண்ணேன்.
நன்றி நன்றி. இப்ப எங்க சொன்னேன்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த உயிரின தன்மாற்றத்துல அதாவது நீங்க மகரிஷி அவங்க சொன்னதுல ஒரு பிரம்மாண்டமான விஷயம் என்னன்னா, ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னம் கேட்டால் முழுமை கொடுக்கும். இந்த கான்செப்ட் தான் இப்ப நாம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பார்க்க போறோம். இதுக்குள்ள பெரிய ஆச்சரியம் எல்லாம் நடக்கும் பாருங்க. அதாவது எந்த உயிர் என்ன கேட்டாலும் இறைவன் கொடுத்துருவான். இதுதான் இதனுடைய கான்செப்ட். இல்லைங்கிறதே அவங்ககிட்ட கிடையாது. வள்ளலார் ஒரு அகவல்ல சொல்லியிருப்பார், நீங்க படிச்சிருப்பீங்க. எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அருட்பெரும் ஜோதி. இதற்கான விளக்கம் தான் இப்ப நம்ம இந்த கொஞ்ச நேரம் பார்க்க போறோம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அருட்பெரும் ஜோதி. அதாவது இந்த உயிர் தன்னுடைய தேவைக்கு எங்கெங்க இருந்து என்னென்ன கேட்டாலும் அந்த இறை அங்கங்க இருந்தே அதை அப்படியே சப்ளை பண்ணும். பெரிய பிரம்மாண்டமான விஷயம். இதே சக்தி நம்மகிட்டயும் இருக்கு. நான் கடைசியா சொல்றேன் ஏன் நமக்கு அது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்ப அந்த உயிர் நினைக்குது, இறைவா, அந்த கருமையத்திலிருந்து உயிர் நினைக்குது, இறைவா நான் உன்னை உணர்றதுக்கான முதல் உயிர் நான் தோன்றிருக்கிறேன். இப்ப எனக்கு துன்ப உணர்வு வந்து போச்சு. இந்த துன்ப உணர்வு அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா மரணம் நிகழ்ந்து போயிடும். மரணம் நிகழ்ந்து போச்சுன்னா நான் எடுத்த நோக்கம் நிறைவேறாம போயிடும். நான் வந்த நோக்கம் என்ன? என்னை உணர்றதுக்காக வந்திருக்கேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு தேவை. இப்ப இந்த சக்தியை நிறைவு பண்றதுக்கு எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு அப்படின்னு அது கேட்டுச்சு, வேண்டிருச்சு. வேண்டுன உடனே இறைவன் என்ன பண்ணுவான்? அது அதுக்காக கேக்குது. இவன் தானே அதுவா நிக்குது. ரெண்டு ஒண்ணு தானே. அப்போ இதுவும் அதுவும் லிங்க்ல தான் இருக்கு. கருமையத்துக்குள்ள இருக்கிற சுத்த வெளியும் வெளியில பிரபஞ்சத்துல இருக்கிற சுத்த வெளியும் இணைஞ்சுதான் இருக்கு. அப்ப உண்மையான தேவை அது கேக்குது. விட்டுறாதப்பா, விட்டேன்னா நீ நானும் எடுத்த முயற்சி வேஸ்டா போயிரும், நம்ம உணர முடியாது, எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு ஒன்னையும் என்ன சொல்லுச்சு அது? அதுக்கெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லப்பா, அது நான் பாத்துக்கிறேன். உள்ள காந்தம் இருக்குதா? இருக்குது. அந்த காந்தத்தை நான் என்னவா மாத்தி விட்டுறேன்? பச்சையமா மாத்தி விட்டுறேன், குளோரோஃபில்லா மாத்தி விட்டுறேன். அப்படி மாத்தி விட்டேன்னா எனக்கு என்ன பலன்? உனக்கு என்ன பலன்னா, நீ வெளியில சூரிய ஒளி இருக்கா, கார்பன் டை ஆக்சைடு இருக்கா, தண்ணி இருக்கா, இந்த மூணையும் உன்னோட தோல் வழியா உள்ள இழுத்து இந்த குளோரோஃபில்னு சொல்ற பச்சையத்து கூட இணைச்சின்னா சாப்பாடு ரெடி ஆயிரும், உனக்கு காந்த சக்தி ரெடி ஆயிரும். அதாவது பஞ்சபூதங்கள்ல இருந்து இருக்கிற சக்தியை எடுத்து உனக்கு நீயே உணவை தயாரிச்சுக்கிற மாதிரி டெக்னிக் பண்ணி கொடுத்துட்றேன்ப்பா. ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் வந்து உனக்கு ஜீவகாந்தத்தை நெப்பிட்டு போக முடியாது. உனக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் நான் பண்ணி கொடுத்துட்றேன். உன்னுடைய ஜீவகாந்தத்தையே எடுத்து உனக்கு பச்சையமா நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேவா? டீல் ஓகே. இப்ப பாருங்க, அந்த உயிருக்குள்ள இருக்கிற ஜீவகாந்தத்தையே திணிவு பெற வச்சு அதையே பச்சையமா கன்வெர்ட் பண்ணிட்டான். யாருங்க? இறைவன். இந்த காந்தத்தை வச்சு அவன் என்ன வேணா பண்ணுவான். நல்லா யோசிச்சு பாருங்க. காந்தத்தை வச்சு சேர்த்திதான் விண்ணை உருவாக்குனான். அந்த காந்தத்தை வச்சு சேர்த்துன விண்ணை வச்சுதான் காற்ற பஞ்சபூதங்கள் உருவாக்குனான். இத்தனை அண்ட சராசரங்கள், கோடி நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாக்குனான். அப்ப காந்தத்தை வச்சு அவன் என்ன வேணா உருவாக்குவான். இப்ப இந்த பச்சையத்தை உருவாக்குறதா பெரிய விஷயம். இப்ப பச்சையத்தை உருவாக்கி கொடுத்தாச்சு. சரி, இப்ப அது தனக்குத்தானே உணவை தானே தயாரித்து கொண்டது. இப்பதான் அதுக்கு பேர் என்னன்னு பேரு? தாவரம். தனக்குத்தானே உணவை தயாரித்து கொள்ளக்கூடிய
முதல் உயிரிக்கு என்னன்னு பேர் வச்சான்? தாவரம்னு பேர் வச்சான். அது யாருகிட்டையும் எதையும் எதிர்பார்க்காது, இயற்கையில் இருக்கிறத வச்சு தன்னோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கும். அந்த இயற்கைக்கே திருப்பி கொடுத்துட்டு அது பாட்டுக்கு அது போயிடும். இவ்வளவுதான். சரி, இது ஒரு செல் தாவரம்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். புக்ஸ்ல கூட நம்ம படிச்சிருப்போம் 8வது 10வதுல. ஒரு செல் தாவரம் கிளாமிடோமோனஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஞாபகம் வருதா? அன்னைக்கு ஏதோ பாடம்னு படிச்சோம். இன்னைக்கு அந்த ஒரு செல் தாவரம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் உலகத்தில் இருக்கிற அத்தனாயிரம் கோடி உயிர்களுக்கும் மூல தாத்தா. மூல தாத்தான நாதி தாத்தா. அவருதான் ஃபர்ஸ்ட். அந்த உயிர்ல இருந்துதான் இந்த பிரபஞ்சம் முழுக்க, இந்த பூமி முழுக்க உயிர்கள் உற்பத்தி ஆயிருக்கு. இருக்கலாம், பல இடத்துலயும் உருவாக்கிக்கலாம், அது வேற. சரி, உயிர் உருவாயிருச்சு. ரைட், வெரி குட். இப்ப நோக்கம் இருக்கக்கூடாது. நோக்கம் கடவுளை உணர்றது. ஆனா இப்ப என்ன, அழுத்தத்தை தான் உணர்ந்திருக்கிறோம். அந்த அழுத்தத்தை உணர்றதுல ஜீவகாந்த செலவானதுல துன்பம் வந்தது. இறைவன் என்ன பண்ணிட்டான்? கேட்ட உடனே பர்மிஷன் கிராண்டட். சரிங்களா? உடனே வந்துருச்சு. குளோரோஃபில் வந்துருச்சு, சூரிய ஒளி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டான். சரி, இப்ப என்ன நடந்துச்சுன்னா, சில நேரங்கள்ல அந்த உயிருக்கு நகர்ற தன்மை கிடையாது. கை காலெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு செல் எங்க இருக்கோ அங்க அப்படியே இருக்கும். அவ்வளவுதான். தண்ணீர்ல தான் முதல்ல உயிர் தோன்றுச்சு. ஏன்னா தண்ணியை ஒட்டி நிலம் இருக்கும். அப்ப தண்ணி இருக்கு, நிலம் இருக்கா? நீரும் அந்த இடத்துல இருக்கு, நிலமும் இருக்கு. சூரிய ஒளியும் அந்த இடத்துல பட்டிருக்கணும். காற்று அந்த இடத்துல இருந்திருக்கணும். விண் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல தான் உயிர்கள் முதல்ல தோன்றிருக்கணும். அதுதான் நாராயணன் அப்படிங்கிற கடவுளை பார்க்கடல்ல படுக்க விட்டுருப்பாங்க. அந்த அவதாரத்துல முதல் அவதாரம் என்னங்க? ஃபர்ஸ்ட் அவதாரமே மச்சாவதாரம். அது ஏன் மச்சாவதாரம்? முதல் எடுத்தோடனே மீன் வந்ததுன்னா, மீன் இல்ல, தண்ணியில உயிர் தோன்றினது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் மச்சாவதாரம். ஃபர்ஸ்ட் நார் அயனம் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அயனம்னா தோற்றம் நினைக்கிறேன், நாராயணன்னா நீர்ல இருந்து தோற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுதான் அந்த பேருக்கான விளக்கம். அப்போ அந்த தண்ணியில தானே உயிர் தோன்றி இருக்கும். இப்ப உயிர் அந்த முதல் செல்ல எங்க கிடக்கு? தண்ணிக்குள்ள கிடக்கு. இப்ப தண்ணியில ஒரு அலை அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது சூரிய ஒளி இல்லாத ஒரு பாறைக்கு அடியில அந்த செல்லை தள்ளி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த செல் அங்க உள்ள போய் நின்றுச்சு. இப்ப சூரிய ஒளி படணும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கணும், தண்ணி இருக்கணும். இந்த மூணும் இருந்தா தான் அது பச்சையத்தை வச்சு சோறாக்க முடியும். இப்ப அடுப்பு இல்ல, மற்ற பொருள் எல்லாம் இருக்கு, எதை வச்சு சோறாக்குறது? அப்ப என்ன பண்ணுச்சு? இப்படி நடக்கிறப்ப இப்படி ஒரு 2-3 உயிர் ஒட்டுக்கா போய் அந்த பாறைக்கடியில அந்த அலை அடிச்சதுல போய் ஓரமா நின்றுச்சு. இப்போ ஒண்ணுக்கு பயங்கர பசி, துன்பம் தாங்கவே முடியல. கொஞ்ச நேரம் விட்டா செத்து போயிரும். அப்ப என்ன பண்ணுச்சு? இதனுடைய அகத்துல ஏக்கம். என்னப்பா இப்படி பண்ணி விட்ட, பச்சையத்தை எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்த, நானும் எல்லாத்தையும் வச்சு சோறாக்கிட்டு இருந்தேன். இப்ப ஏதோ ஒரு காத்து அடிச்சது, இங்க ஓரத்துல நின்றுட்டேன், சூரிய ஒளி வரல, உசுறு போயிருமாட்டிருக்க, என்ன பண்றது? அப்படியா? அது ஒண்ணு இல்ல, உன்னோட சவ்வு இருக்கு பாத்தியா, தோல், அது லைட்டா ஓபன் பண்ணு. இந்த பக்கத்தால் ஒருத்தர் நிக்கிறான் பாரு, அவனை கபக்குன்னு லபக்குன்னு பிடிச்சுக்கோ. பிடிச்சிட்டியா? ரைட். இப்ப அப்படியே அந்த செல்லை மூடிக்கிறேன் நானு. வேலை முடிஞ்சது, விட்டுரு. உனக்கு என்ன, உசுறு போகக்கூடாது, அவ்வளவுதானே. உசுறு போயிடுச்சுன்னா இறையுணர்வு பெற முடியாது. இப்போ உனக்கு நீ புதுசா ஏதாவது கத்துக் கொடுக்கணும்ல. அப்ப என்ன பண்ணு? தோலை ஓபன் பண்ணு. வாயெல்லாம் வரல, சும்மா தோலை லைட்டா ஓபன் பண்ணு. ஓபன் ஆயிரும், லைட்டா தான் இருக்கு. அப்படியே அந்த உயிரை அப்படியே பிடிச்சுக்கோ, உள்ள கொண்டு வந்துரு. ரைட். இப்ப உள்ள கொண்டு வந்துட்டியா? அது எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. அப்ப அந்த பஞ்சபூதத்தை உன்னோட பஞ்சபூதத்துக்குள்ள நிரப்பி எனர்ஜி ஆக்கணும். அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், வெற்று. சரிதானா? அப்போ இப்படி உருவானதுதான் வாய். அப்ப இந்த ஓரறிவு செல்லு தன்னை உயிரை பாதுகாத்து கொள்ள, தன்னை பராமரித்து கொள்ள 2வது அறிவு வாயை அது உருவாக்கி கொண்டது. ஏன்னா உணவு இருக்கணும், உணவு இருந்தா தான் உயிர் வாழ முடியும்.
புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்த வாய் எதுக்கு உருவானுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் வாய் உருவாச்சு. சரி, இப்ப புடிச்சு சாப்பிட்டதுக்கு ஓகே. ஆனா சாப்பிடப்பட்டது ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு என்ன தோணி இருக்கும்? ஏப்பா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நானும் அதுக்கு தான் வந்திருக்கிறேன், இவன் என்னை கொண்டு தின்னுட்டு போயிட்டான்னா அப்புறம் நான் எப்படி இறைவனர் பெறுவது? அப்படி அதனோட அகம் ஏங்கறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி சாப்பிட்ட உயிரினங்கள் விலங்கினங்கள்னு பேரு. சாப்பிடப்பட்ட உயிரினங்கள் தாவர இனங்கள்னு பேரு. ரெண்டு ஒண்ணுதான். இதுக்கு வேற வழி இல்லாதங்காட்டி பிடிச்சு சாப்பிட்டுருச்சு. அதுக்கு பசி ஒன்றும் பெருசா வரல, தேவையில்லை, அதனால அது சாப்பிட்ற பழக்கம் அதுகிட்ட வரல. அது தனக்கு தானே உற்பத்தி பண்ற திறமையோட நின்று இருக்கு. அதுக்கு பேரு தாவரம். இப்ப அதனுடைய அகம் ஏங்கி இருக்குமில்ல, ஏப்பா இப்படி விட்டுட்டியா என்னைய, நான் அவன் வாய்க்குள்ள போய் நான் செத்து போறதா, அப்புறம் நான் இறைவனூர் பெற வேண்டாமா, எனக்கு ஏதாவது நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு அது ஒரு பக்கம் சண்டை போடுது. என்னை இப்படி அம்போன்னு விட்டுட்டு நீயே, சரி இரு இரு பொறுமையா இரு, எதுக்கு அவசரப்படுற? இப்ப உனக்கு அவன் வந்து உன்னை பிடிக்க வந்தானே, நீ எஸ்கேப் ஆகணும், அவ்வளவுதானே. சரி இந்த கால் வச்சுக்கோ, ஒரு சின்ன சின்ன துடுப்பா வச்சுக்கோ. அவன் பிடிக்கிறதுக்கு வர்றான்னு தெரிஞ்சதுன்னா நீ எஸ்கேப் ஆயிரு, நகர்ந்துரு. அப்படி கால் உருவாக்க முடியுமா? அதை பத்தி நீ ஏப்பா கவலைப்படுற? நான் தான் ஜீவகாந்தத்தை வச்சிருக்கேன்ல, டே வாடாங்க காலெல்லாம் உருவாக்கடான்னு அதெல்லாம் காலெல்லாம் உருவாக்கி கொடுத்துருச்சு. முடியுமானா நிச்சயமா முடியும். ஆனா எப்படி கேள்வி கேட்கணும்னா, உண்மையான தேவையா கேள்வி கேட்கணும். சும்மா நானும் கேட்கிறேன் எனக்கு கூட எனக்கு கூடனா ஒண்ணும் கொடுக்க மாட்டான். சரிதானுங்களா? எல்லாரும் இதுதான் பிரச்சனை. உண்மையான தேவையா இருந்தா உடனே இறைவன் பர்மிஷன் கிராண்டட். இந்தாப்பா துடுப்பு துடுப்பா வச்சுக்கோ, இங்க இருந்து நகர்ந்து ஓடிடு, அவனை பிடிச்சி சாப்பிட மாட்டான், நீ பொழைச்சிக்கலாம். அப்புறம் அந்த பிடிச்சி சாப்பிட்டான் பாருங்க, அவன் டென்ஷன் ஆயிட்டான். ஏப்பா நானே உசிறு போதுன்னு சொன்ன, வாயை திறக்க வச்சு திங்க வச்ச, இப்போ அவனுக்கு நீ என்ன பண்ணி கொடுத்துட்ட? காலை செட் பண்ணி விட்டுட்ட. இப்ப நான் எப்படி பிடிச்சி சாப்பிடுறது? நான் இங்கேயே நிக்கிறேன், நான் பிடிக்கலான்னு முயற்சி பண்ணி வாயை திறந்தா அவன் ஓடிடுறான். இப்ப நான் இறைவனோர் பெறட்டுமா வேண்டாமா? யோ யோ இரு, சண்டை போடாத. இப்ப என்ன, அவனுக்கு கால் வந்துருச்சு அவ்வளவுதானே. இந்த நீயும் கால் வச்சுக்கோ, உனக்கும் கால் தர்றேன், போய் ஓடி போய் பிடிச்சுக்கோ. யாரு வேண்டான்னு சொன்னா? யாரு வலிமையா இருக்கிறீங்களோ அவன் ஜெயிச்சுக்குங்க, அவ்வளவுதான். இனி சண்டை போடக்கூடாது என்கிட்ட. ரெண்டு பேருக்கும் கால் வந்துருச்சு. அப்ப தன்னை காப்பாத்திக்கிறவனுக்கும் கால் வந்துருச்சு, பிடிச்சு சாப்பிடணுவனுக்கும் கால் வந்துச்சு. ஒருத்தன் தான் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக கால் வந்துச்சு, இன்னொருத்தனும் உசுரை காப்பாத்திக்கிறதுக்கு தான் கால் வந்துச்சு. ரெண்டு நோக்கம் ஒண்ணுதான் பாருங்க. இறைவனை உணர்றதுக்கு இது ஓடுது, அதே இறைவனை உணர்றதுக்கு சாப்பாடு வேணுங்கிறதுக்காக அது ஓடுது. இதுல எது வலிமையானதோ அது ஜெயிச்சிரும். பல நேரங்கள்ல சிங்கம் தோத்து போயிருங்க, ஏன்னா சிங்கத்துக்கு அது சாப்பாடு. பல நேரங்கள்ல மான் ஜெயிச்சிரும், ஏன்னா மானுக்கு அது உசுறு. அப்ப அந்த மாதிரி. ஆனா ரெண்டுக்குமே இறைவன் காலை கொடுத்துருக்கிறான். அப்போ வாயை கொடுத்துட்டானா ரைட்டு. இப்போ வாய் வந்தனையும் உள்ள ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்கு உணவு குழாய், சிறுகுடல், பெருங்குடல், இது எல்லாத்தையும் அவன் செட் பண்ணிட்டான். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்ப முன்னாடி நோக்கி போறங்காட்டி வாய் முன்னாடி, பின்னாடி கழிவை தள்ளுறங்காட்டி பின்னாடி மலை துவாரம் வந்து போச்சு. இப்போ 2 அறிவு புழுவா மாறிடுச்சு. எதுங்க, ஓரறிவு செல்லா இருந்தது, இப்ப 2 அறிவு புழுவா கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரி, இந்த புழு உருவாயிருச்சா? புழுவா இருக்கிறது யாரு? இறைவன். என்னத்துக்காக புழுவா வந்திருக்கிறான்? தன்னை உணரணுங்கிறதுக்காக வந்திருக்கிறான். சரி, இவன் சாப்பாடு இவனுக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தாவரத்தை தான் சாப்பிடுவான். ஏன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டான்ல, பக்கத்தால் இருக்கிற செல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு இதுக்கு முன்னாடி நிறைய குழு வாழ்க்கை, அதுல இருந்து ஜீவகாந்த பரிமாற்றம், கருமைய தன்மாற்றம், இதெல்லாம் இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் நம்ம டெப்தா போகல. இப்ப காலம் கருதி நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப 2 அறிவு புழுவாயிடுச்சா? இப்ப புழு நகர்ந்து போகுது. புழு நகர்ந்து போக போக
இங்கிருந்து அங்க இருக்கு தாவரம், ஒரு 100 அடிக்கு அப்புறம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கிருந்து நடந்து போறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிருக்கு. போறதுக்குள்ள உயிரே போயிட மாட்டிருக்கு. ஏன்னா அவ்வளவு தூரத்துல தாவரம் இருக்கு. இந்த தாவரம் இலையெல்லாம் உதிர்ந்து போச்சு, இல்ல மரம் இலை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த புழு இங்கிருந்து அங்க போறதுக்குள்ள 1 வருஷம் ஆயிரும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த புழு நகர்றது உங்களுக்கு தெரியுமில்ல. அப்ப அதுக்கு உடனே ஒரு பிரச்சனை. ஏப்பா நகர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த ஓகே, வேகமா போக முடியலையேப்பா, மெதுவா போறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண. ஓ அப்படியா, சரி என்ன வேணும் உனக்கு? ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு பறக்கிற மாதிரி ஏதோ ஏற்பாடு பண்ணி கொடு, சல்லுன்னு போகணும், அவ்வளவுதான். சீக்கிரம் போய் சாப்பிட்டுட்டு உயிர் வாழணும். ஓ உனக்கு உயிரில் தான் பிரச்சனை, அப்ப நீ இறைவனை உணர்றதுக்கு உனக்கு அது வேணும். சரி ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு 21 நாள் ஒரு கூட்டை கட்டி உட்காரு, உனக்கு நான் ரக்கையை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி புழு கூடு கட்டி உட்கார்ந்ததுக்கு பேரு தான் பூச்சி இனம்னு பேரு. அப்ப அந்த ரக்கை எதுக்காக உருவாக்கப்பட்டது? அந்த உயிர் இறைவனை உணர்வதற்கு ஒரு தேவை இருக்கு, புரியுதுங்களா? அப்ப உடனே ரக்கை உருவாக்கி கொடுத்துருச்சு. சரி, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அடிஷனல் எஃபெக்ட்ஸ். இதெல்லாம் நம்ம 3வது அறிவுக்கு வருவோம். இப்போ தோல் வந்துருச்சு உணர்றதுக்கு, நாக்கு வந்துருச்சு சாப்பிட்றதுக்கு, அப்ப புழு இருக்கு. இப்போ ஒரு பெரிய புழு, ஒரு சின்ன புழு. இந்த பெரிய புழுவுக்கு பசி, வேற வழி இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த சின்ன புழுவை பிடிச்சி சாப்பிடுது. அப்ப அந்த சின்ன புழு அதனுடைய அகத்துல ஏக்கம், ஏப்பா என்னை இப்படி பண்ணிட்டியப்பா, நான் இறையுணர் பெற வேண்டாமா, இந்த பெரிய புழு என்னை பிடிச்சி சாப்பிட்டுருச்சு அப்படின்னு உடனே அவன் என்ன சொன்னா, ஓ அப்படியா, உன்னால வேகமா போக முடியல, ஆனா அவன் இருக்கிறது உனக்கு தெரியல. எப்படி தெரியும்? தோலையும் வாயையும் வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்ப உனக்கு ஒரு மூக்கு கொடுக்குறேன், இந்த மூக்கை வச்சுக்கோ. இந்த மூக்குல என்ன ஒரு சக்தி இருக்குன்னா, இந்த காற்றுல வர வாசனை உணர்ற சக்தி இருக்கு. உன்னை தாக்குறவன் யாரு வந்தாலும் அவன் உடம்புல இருந்து ஒரு காந்தம் வரும், அந்த காந்த காத்துல கலந்து வரும், அது உன்னோட மூக்குல ஸ்மெல் பண்ணி நீ கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி உனக்கு ஒரு சக்தி கொடுக்குறேன், இந்த மூக்கை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டான். இதுக்கு மூக்கு வந்துருச்சு, பூச்சி ஆயிடுச்சு. இப்ப புழு பக்கத்தால வந்து சாப்பாடுறதுக்கு வந்துச்சுன்னா அது கண்டுபிடிச்சிருது மூக்கை வச்சு. வந்துட்டியா, நான் ஓடிடுவேன்ட்டு அது ஓடிடுச்சு. வேகமா போனாதான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு தோணுச்சு, அதுக்கு ரக்கை கொடுத்து ஓடிடுச்சு. இப்போ இந்த சாப்பிடப்பட்டு கொண்டிருந்த உயிருக்கு ஒரு சக்தி அதிகமாயிருச்சு. எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வர்றீங்களா? 410 பேர் இருக்கிறீங்க, அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு தான் நினைக்கிறேன், நம்புறேன். சரி, 3 அறிவு புழு, 3 அறிவு பூச்சி. பூச்சிக்கு மூக்கு வந்துருச்சு. ஏன் மூக்கு வந்தது? தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு இறைவன்ட்ட கேட்டுச்சு, வச்சுக்கோ மூக்க வச்சுக்கோ, மூக்கு தானே வேணும் உனக்கு. அவன் தான் எது கேட்டாலும் கொடுப்பானே, உள்ளதான் ஜீவகாந்தம் இருக்கே. ஜீவகாந்தத்தை மூக்கு கொண்டு வேணா கொண்டு வருவான், கண்ணை கொண்டு வேணா கொண்டு வருவான், உடம்புல என்ன வேணா கொண்டு வந்து கொடுப்பான். சரி மூக்கு வந்துருச்சு, இப்ப அது எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்ப இந்த புழு சாப்பிட்டு இருந்த புழுவுக்கு, ஏப்பா அவனுக்கு மட்டும் மூக்கு கொடுத்து அவனை எஸ்கேப் ஆக வச்சுட்டு எனக்கு மூக்கு இல்ல, இப்ப நான் எப்படி அந்த உயிரை பிடிச்சி சாப்பிடுறது, நான் செத்தா பரவாயில்லையா, இந்த உனக்கு மூக்கு வச்சுக்கோ, 2 பேருக்கு மூக்கு வச்சுக்குங்க. இதுல யார் வலிமையானவனா நீங்க போய் சாப்பிட்டுக்கலாம். ரைட்டு, சரி. இப்போ பாருங்க, இதுல ஒரு சீக்ரெட் பாருங்க. இப்போ பெரிய பூச்சி இந்த பக்கம் நிக்குது, ஒரு கிழக்கு நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிழக்குன்னா தெரியுமில்ல, சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, அங்க நிக்குது பெரிய பூச்சி. சின்ன பூச்சி எங்க நிக்குது? மேற்கு நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. பெரிய பூச்சி கிழக்குல நிக்குது, சின்ன பூச்சி மேற்குல நிக்குது. சூரியன் மறையும் திசை ஆப்போசிட்டா நிக்குது. 2 திரும்பி நின்றுட்டு இருக்குது. இப்ப கண்ணு கிடையாது இல்ல, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இப்ப அது என்னவா இருக்குது? பூச்சியா இருக்குது. பூச்சிக்கு என்ன இருக்கு? தோல் இருக்கு, நாக்கு இருக்கு, மூக்கு இருக்கு, அவ்வளவுதான். 2 பூச்சி நிக்குது. இப்ப அந்த பெரிய பூச்சிக்கு பயங்கரமான பசி. இப்போ காற்றை உணரக்கூடிய தன்மை அதுகிட்ட இருக்கு. இப்ப காற்று எப்படி அடிக்குதுன்னா, கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது பெரிய பூச்சியினோட பக்கத்துல இருந்து சின்ன பூச்சி பக்கம் காத்து அடிச்சிட்டு இருக்கு. காத்து வீசுதுன்னு பாக்குறோம்ல, அப்படி வீசுது. அப்ப இந்த பெரிய பூச்சியோட ஸ்மெல்லு சின்ன பூச்சிக்கு தெரியும்,
ஆனா சின்ன பூச்சியோட ஸ்மெல்லு பெரிய பூச்சிக்கு தெரியாது. ஏன்னா காத்து இப்படி அடிக்குது. உடனே அந்த பெரிய பூச்சிக்கு ஒரு அகத்துல ஒரு எழுச்சி, சின்ன பூச்சிக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடா இவன் இங்க இருக்கிறான்டா, இவங்கிட்ட போக கூடாது, நீ எஸ்கேப் ஆயிருந்து, இது எஸ்கேப் ஆயிடுச்சு. பெரிய பூச்சிக்கு ஒரு ஏமாற்றம். அப்ப இறைவன்ட்டு கேக்குது, ஏப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு மூக்கு வரை கொடுத்த, காத்து இப்படி அடிச்சிருச்சேப்பா, இப்ப எப்படி நான் அவனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒன்னையும். ஓ இது ஒரு சிக்கலா, டெய்லி சிக்கலா கொண்டு வந்தா என்னதான் பண்றது? சரி இந்த வச்சுக்க, கண்ணு தரட்டுமா? கண்ணு காத்தடிக்கிறதுல எல்லாம் பிரச்சனை இல்லை, எப்படி திருப்பினாலும் நீ பாத்துக்கலாம், அப்படி ஒரு விஷயம் கொடுத்துறேன். அப்ப அவனை நீ கண்டுபிடிச்சிடலாம்ல, அவ்வளவுதானே, உனக்கு என்ன கண்ணு தானே வேணும், இந்த வச்சுக்கோ. கண்ணை கொடுத்துருச்சு. இப்ப கண்ணை கொடுத்தோன்னையும் 4 அறிவு வந்துருச்சு. ஓ கண்ணு வந்துருச்சு. இப்போ காத்து எப்படி அடிச்சா நம்மளுக்கு என்ன, கண்ணு வந்துருச்சே, போய் பார்த்துட்டு டபக்குன்னு பிடிச்சிருச்சு. அப்ப இந்த சாப்பிடப்பட்ட உயிரினம், ஏப்பா அவனுக்கு மட்டும் கண்ணை கொடுத்துட்ட, இப்ப எனக்கு இந்த நீ வச்சுக்கோ, நீ எஸ்கேப் ஆறு கண்ணு, அவன் பிடிச்சு சாப்பிட்ற கண்ணு, எப்படியோ ஏக வேகத்துல உயிரோடு இருக்கணும், அவ்வளவுதான். 2 பேரும் கண்ணை வச்சுக்குங்க, வலிமை மிக்கவன் ஜெயிச்சுட்டு ஓடிடுங்க, அவ்வளவுதான். சரி இப்ப இன்னொரு சீக்ரெட் பாருங்க. இப்போ 4 அறிவு. 4 அறிவு என்ன? ஊர்வன பாம்பு. பாம்புக்கு தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, 4 வந்துருச்சு. 4 வந்துருச்சா? ரைட்டு. இப்ப ஒரு மரம் இருக்கு, ஒரு பெரிய மரம். இந்த மரத்தினோட மேற்கு சைடு, பெரிய மரம் மேற்கு சைடு ஒரு குட்டி பாம்பு இருக்கு. அதற்கு அந்த பக்கம் கிழக்கு சைடு சூரியன் உதிக்கிற திசையில ஒரு பெரிய பாம்பு இருக்கு. இப்ப அந்த பாம்புக்கு பசி, பெரிய பாம்புக்கு பசி. இப்ப இந்த பக்கம் சின்ன பாம்பு இருக்கு, இல்லாட்டி ஏதோ ஒரு உயிர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நடுவுல மரம் இருக்கு, பெரிய மரம். இப்ப கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப காத்து கிழக்குல இருந்து மேற்குலயே அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய பாம்பு பக்கத்துல இருந்து சின்ன பாம்பு பக்கத்துல அடிக்குது. இப்ப சின்ன பாம்பு எஸ்கேப் ஆயிருமா? ஏன்னா அதுக்கு மூக்கு இருக்கு. ஓ பெரிய பேர் அந்த பக்கம் நிக்கிறான்டா எவனோ, நம்மளை முடிச்சிருவான், நாம ஓடிடலான்னு அது ஓடுது. இப்போ மறுபடியும் பிரச்சனை. அதாவது தோல்லையும் கண்டுபிடிக்க முடியல, வாயை வச்சும் கண்டுபிடிக்க முடியாது, மூக்குல வாசம் அடிக்குதுன்னா காத்து ஆப்போசிட்டா அடிக்குது, கண்ணுக்கு மறைப்பு இருக்கு. இப்ப அது இறைவன்ட்டு கேக்குது, இத்தனை ஏற்பாடு பண்ணி கொடுத்து உன்னை தொந்தரவு பண்றேன், இருந்தாலும் வேற வழி தெரியல எனக்கு, எப்படியாச்சும் அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடு. அப்படியா? அப்போ என்ன ஏற்பாடு பண்ணலாம்? காதை கொடுத்துட்றேன். இது காத்து கூட லிங்க் ஆன விஷயம், அதனால எது மறைச்சாலும் உனக்கு சத்தம் கேட்குமாப்பா அப்படின்னு. சரி இந்த காதை வச்சுக்கோன்னு காதை கொடுத்துட்டான். காதை கொடுத்த உடனேயும் ஒவ்வொரு உயிர்லயும் ஒவ்வொரு சவுண்டு வரும் இல்லையா? அந்த தவக்கலை சத்தம் போட்டு கத்தி பாம்பை கூப்பிட்டு செத்து போயிரும் இல்லையா? அப்படி. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு சத்தம் வரும். நீங்க எதை தடுத்தாலும் சத்தத்தை தடுக்க முடியாது இல்ல. நடுவுல கட்டையே வச்சாலும் காற்றோட்டம் இருந்ததுன்னா சத்தம் அந்த பக்கம் கேட்டுரும். வெரி குட் அப்பா, நீ இப்ப எனக்கு காது கொடுத்துட்ட. இப்ப ஜீவகாந்தத்தையே என்ன பண்ணா, மிக்சி கலக்கி அடிச்சு காதா உருவாக்கி கொடுத்துட்டான். அப்பா இப்ப 5 புலன்கள் வந்துருச்சு. மெய்யே, தோல், வாயு, மூக்கு, கண்ணு, காது, 5 புலன் பக்கா உயிரினம் ஆயிடுச்சு. இப்ப யாரு தப்பிப்பீங்கன்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி இதை சாப்பிட்ட உயிரினுக்கும் 5 வந்துச்சு, சாப்பிடப்படுகிறதுக்கும் 5 வந்துருச்சு. ஏன்னா அதுவும் கேட்கும்ல, ஏப்பா அவனுக்கு மட்டும் நீ காதை கொடுத்துட்ட, அப்புறம் எனக்கு வேண்டாமா, நான் கண்டுபிடிக்க வேண்டாமா? இப்ப வாங்க புலிக்கும் மானுக்கும், புலிக்கும் மானுக்கு வாங்க. இப்ப மானுக்கு தோல், வாயு, மூக்கு, கண்ணு, காது இருக்கு. புலிக்கும் தோல், வாயு, கண்ணு, காது, மூக்கு, வாயு இருக்கு, எல்லாமே இருக்கு. 5 புலன்கள் இருக்கு. ஆனா 2க்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க. இந்த தாவர வகையில வந்த ஒரு சந்ததி மானினம், விலங்கின வகையில வந்த ஒரு சந்ததி புலியினம். 2லயுமே வெஜ் நான்வெஜ். அப்போ இந்த வெஜ்ஜினோட கால்கள் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே கால்ல ஒரு லாடம் இருக்கும், கட்டை மாதிரி இருக்கும், பல்லெல்லாம் அப்படியே அரைக்கிற மாதிரி சிஸ்டம் இருக்கும். மானை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வாங்க.
மானுக்கு கொம்பு இருக்கும். பாத்துக்கங்க, கொம்பு இருக்கும். கொம்புனா என்ன? இப்ப மரக்கட்டையில மரம் வளர்ந்தா எப்படி வருமோ அப்படி அவ்வளவு சாஃப்டா இருக்கிற மானுனோட மண்டைக்குள்ள இருந்து ஒரு கொம்பு வருது. அது குத்தி கிழிச்சிரும். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, மானுக்கு ஏன் கொம்பு வந்தது, புலிக்கு ஏன் கொம்பு வரல? இதுதான் கேள்வி. உங்களுக்கு பதில் தெரிஞ்சா இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. மான் புலியிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அதனுடைய அகத்தில் நினைத்தது. இறைவன் உள்ள இருக்கிற ஜீவகாந்தத்தை என்ன பண்ணிட்டான்? கொம்பா மாத்தி வெளியெடுத்துட்டான். அவ்வளவுதான். மான் அரைக்கணும்னு நினைச்சது, பல்ல அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டான். சிங்கம் அரைக்கணும்னு நினைக்கல, குத்தி கிழிக்கணும் அதுக்கு வேலை. அப்ப எல்லாம் கூர் பற்களா வச்சுட்டான். இந்த மானோட காலுக்கு சிங்கத்தோட காலுக்கும் பாருங்க, சிங்கத்தோட கால்ல நகம் இருக்கும். ஏன்னா அது பொறாண்டி கொன்னு சாப்பிடணும். இப்ப ஏன் சிங்கத்துக்கு ஏன் புலிக்கு ஏன் கொம்பு வரல? அதுக்கு தேவையில்லை. அது நான்வெஜ். எவனாச்சும் வந்தானா கடிச்சு குதறிட்டு போயிடும். ஆனா வெஜ்ஜுக்கெல்லாம் கடிச்சு குதற முடியாது. இப்ப பாருங்க, எரும மாடு, பசு மாடு, காண்டாமிருகம், ஆடு, மானு, இதுக்கெல்லாம் கொம்பு வந்திருக்கும். ஏன்? இந்த உயிரினத்திலிருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக. கொக்கு ஏன் வெள்ளையா இருக்கு? அது வெயில்லயே நின்று மீன் பிடிக்கணும். வெயிலே நின்னா சூடேறாது. அதுக்குன்னு தேங்காய் எண்ணெய் வச்சுருக்க ஆள் வருவாங்க. என் சாமி தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு போய் வெயில நில்லு அப்படியே சொல்லுவாங்க. அது வெயிலையே நிக்கணும். அப்ப இறைவன் என்ன பண்ணா? ஓ, அதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருப்பா, வயிற்ற போட்டுடு, அவனுக்கு சூடேறாம நிக்கிட்டு வயவுல சாப்பிட்றக்கா நிக்கிறான். சரி, காலு ஹைட் கம்மியா இருந்தா தண்ணியில முட்டி மீனெல்லாம் ஓடி போயிடும். அதுதானே பிரச்சனை. ஒரு 1.5 அடி ஏத்தி விடு காலை, லென்த் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடு. அதான் ஜீவகாந்தம் இருக்கு. தம்பி நீ ஜீவகாந்தம் காலையில ஏத்தி விட்டுரு. அது ஒரு 1.5 அடி காலு. மூக்கு ஏப்பா அப்படி இருக்கு? அதுவா, அந்த மீன் அங்க இங்கேயும் ஓடிட்டே இருக்கும் சரக்க புறக்கன்னு. அதை பிடிக்கணும். கிளி மாதிரி மூக்கு வச்சுட்டு மீன் பிடிக்க முடியுமா? முடியாது. அப்ப அது கேக்குது, ஏப்பா இந்த மூக்கை வச்சுட்டு எப்படி மீன் பிடிக்கிறது? இரு பொறுமையா இரு, என்ன வேணும்னு மட்டும் கேளு. மூக்கு பெருசா வேணும் எனக்கு. சரி, இந்த வச்சுக்கோ. கேட்டுட்டு போக வேண்டியது, அதுக்கு சண்டை போடுறேன். இந்த மூக்கு தானே பெருசா வேணும், வச்சுக்கோ. போதுமா? வேற ஏதாவது வேணுமா? இல்ல போதும். அவ்வளவுதான். இப்படி எந்தெந்த இடத்துல உயிர் எது கேட்டாலும் அங்கங்க இறைவன் பர்மிஷன் கிராண்டட், நோ ஆர்குமெண்ட். இந்த இத்தனை உயிர்களுக்கு இத்தனையும் கொடுத்தவன் மனுஷனுக்கு கொடுக்காம இருப்பானா? யோசிச்சு பாருங்க. அப்ப 5 அறிவு வரைக்கும் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நோக்கம் நிறைவேறல. அப்ப அதுக்கு இன்னும் முழுசு கிடைக்கல. அப்ப 1 அறிவு வந்தப்ப விண்ணில இருந்து அழுத்தத்தை உணர்றது, 2 அறிவு வந்தப்ப நீர்ல இருந்து வந்த சுவையை உணர்ந்தது, 3 அறிவு வந்தப்ப காற்றுல இருந்து வந்த வாசனையை உணர்ந்தது, மண்ணில இருந்து வந்த வாசனையை உணர்ந்தது, 4 அறிவு வந்தப்ப வெளிச்சத்திலிருந்து வந்த நெருப்புல இருந்து வந்த வெளிச்சத்தை உணர்ந்தது, 5 அறிவு வந்தப்ப காற்றிலிருந்து வந்த ஓசையை உணர்ந்தது. ஆனா இறைவனை உணர்ந்துதா? இல்லையே. அப்போ ஃபுல்ஃபில் ஆகுமா? ஆகலையே. அப்ப வந்த நோக்கம் என்ன? இறைவனை உணர்வது. அப்ப பஞ்சபூதங்கள் வந்தது, பஞ்ச புலன்கள் வந்தது, பஞ்ச தன்மாத்திரை வந்தது, அத்தனையும் உணர்ந்து போச்சு. ஆனா நோக்கம் நிறைவேறல. அப்ப கடைசியா நினைச்சது, ஏப்பா வந்த நோக்கம் இறைவனை உணர்றது தானே. அப்பதான் என்ன பண்றான்? சடுதி மாற்றம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை இறைவன் தூக்கி உள்ள இறக்கி, 2 இனங்கள் இனச்சேர்க்கை கொள்ளாததை உடைச்சு, கரு உருவாகாததை உடைச்சு, உருவானதை மலடா இருக்கிறதுங்கிறத உடைச்சு, 3 இயற்கை சட்டத்தை உடைச்சு, அப்படி ஒரு சூப்பர் ஹீரோவா மனுஷனை உருவாக்கிட்டான். அப்படி வந்தவங்க தான் நம்ம. எப்பேற்பட்ட பெருமை பாருங்க. எல்லாம் வல்ல இறைவனே எல்லா உயிர்களா மாறி கடைசியா மனுஷனா வந்திருக்கிறான். எதற்குன்னா தன்னை உணர்வதற்கு. அப்ப நாம் இங்க உணர்றதுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்குமா கிடைக்காதா? சத்தியமா கிடைக்கும். ஏங்க, புழுவுக்கு கிடைச்சது, பூச்சிக்கு கிடைச்சது, பாம்புக்கு கிடைச்சது, பூரானுக்கு கிடைச்சது. நம்மளுக்கு கிடைக்காதா? உச்சபட்சமான கடவுளோட உயிரினம். அப்புறம் ஏன் சாமி கிடைக்கிறது இல்லைன்னா 2 விஷயம்.
ஒண்ணு நம்பி கேட்கறது இல்ல நம்ம. நீங்க தெரியும், மழை தவம் நடத்துங்கன்னு ஒரு ஊர்ல அறிவிப்பு கொடுத்தாங்களாமா. ஒரு பையன் மட்டும் கொடையை தூக்கிட்டு வந்தானாமா. ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் பார்த்து சிரிச்சிருக்கிறான், ஏண்டா லூஸ் பையில கொடை எதுக்கு தூக்கிட்டு வர்றேன்னு. அதுக்கு அவன் சொன்னானாமா, நீங்க தாப்பா லூஸ் பயிலுக, மழை தவம் நடத்துறதுக்கு போறோம், மழை வருமா வராதா, இதுதான் நம்ம பொழப்பு. போறது மழை தவம் நடத்திருக்கு. அப்ப அந்த ஒரு பையன் தான் நம்பி இருக்கிறான், மழை தவம் நடத்த போறோம், மழை வரப்போகுதுன்னு. புரியுதுங்களா? மிச்ச ஊருக்கார அத்தனை பேர் என்னன்னு, மழை தவம் நடத்த போறோம், அது எங்க வரப்போகுது அப்படின்ட்டு அவன் போயிருக்கிறான். இவன் தவம் நடத்தினா என்ன நடத்தினா என்ன, ஒன்னும் வராது. புரியுதுங்களா? அப்ப நம்பிக்கை இருக்கா அப்படிங்கறத இங்க கேள்வி. முதல் நம்பணும், நாம நினைச்சா நடக்குன்னு நம்பணும். அதான் மகிழ்ச்சி சொல்றாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையான தேவையா இருக்கணும். எல்லா உயிர்களுக்கும் இறைவன் கொடுத்தான் அப்படின்னா, எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அருட்பெருஞ்சோதி. அங்கேயே வான்காந்த ஜீவகாந்த இடக்கத்தை போட்டு போட்டு என்னென்ன வேணுமோ அத்தனை கொடுத்துட்டே இருந்தான். அப்ப நமக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்? நம்ம தேவைய கேட்கறது இல்ல, ஆசைய கேட்கிறோம். அதுதான் அவனுக்கு பிரச்சனை. தேவைய கேட்டா உள்ள இருக்கிற ஜீவகாந்த வான்காந்தத்துல கலந்து அப்படி நொடியில கொடுக்கும் நமக்கு. சரி, இப்ப நாமெல்லாம் இறைவனுடைய உச்சகட்ட படைப்பு, நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்ப எல்லா உயிர்களையும் எப்படி பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கணும்னா, இறைவனுடைய வெளிப்பாடாக பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கணும். இந்த இத்தனை உயிரும் வந்ததே நம்மளை இறைவனர் பெற வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில தான் அவங்க எல்லாம் அவங்க இப்ப சுத்திட்டு இருக்கிறாங்க. சரிதானுங்களா? இப்ப நாம இறைவனர் பெறுவதற்கான உண்மையான தேவையை இறைவனரை கேட்டா நிச்சயமா அவன் பர்மிஷன் கொடுப்பான். நாம செய்ய வேண்டியது என்னன்னா, அருட்தந்தை அவர்கள் அதுக்கு ரூட்டை போட்டு பயிற்சியும் சேவையும் பக்காவா கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் செஞ்சுட்டே வந்தோம்னா நிச்சயமா இறைவனர் சாத்தியமாகும் என்று கூறி அந்த ஒரு சின்ன வீடியோ மட்டும் நான் போட்டுட்டு இப்ப நிறைவு பண்ணிக்குவோம். அந்த வீடியோ ரொம்ப குட்டி வீடியோ தான், நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் டைம் ஆயிருமோன்னு. ஒரு நிமிஷம் தான் ஓடும், ஒரே செகண்டு. இன்னும் ஒரு முறை போடுறேன். இப்ப கொஞ்சம் அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பச்சோந்தி, அந்த பச்சோந்தி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அதனால வேகமா மூவ் பண்ண முடியாது.
அதனால பிற உயிர்கள் அதை சீக்கிரம் அடிச்சு சாப்பிட்டுரும். இன்னொன்னு, பிற உயிர்கிட்ட இருந்தே காப்பாற்ற முடியாது. இன்னொன்னு, அது இன்னொரு உயிரினத்தை சாப்பிட்றதுக்கு போச்சுன்னா இது மெதுவா போகும். அதெல்லாம் உங்களுக்கு நிறைய வீடியோ இருக்கு, அதை நீங்க நெட்ல போய் பாருங்க. அப்படியே இந்த ஆடி அசைஞ்சு போவாங்க பாத்தீங்களா, பொண்ணு புள்ள மாதிரி, அப்படித்தான் போகும். அது அப்படி போறதுக்குள்ள அது எஸ்கேப் ஆகி ஓடிடும். ஒண்ணு இதுவும் செத்துரும், இதுக்கு சாப்பாடும் கிடைக்காது. இதனுடைய அகத்துல ஏங்கி 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 இறைவா எனக்கு ஏதாவது குடு குடுன்னு கேட்டு கேட்டு, என்னையா உன் தொல்லையே தாங்க முடியல, என்னதான் வேணும் உனக்கு? ஒண்ணு இல்லப்பா, நீதான் இப்படி மெதுவா போற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குற, ஏதாவது பண்ணு. என்னதான் பண்றது? சரி இந்தா, நீ வேணுங்கிற கலர்ல நீ மாறிக்கும். அதாவது இந்த அட்மாஸ்பியர்ல என்ன கலர் இருக்கோ அங்க நீ போய் நின்னா உனக்கு அந்த கலர் உன்னோட உடம்பு மாறிடுமாப்பா, நீ இருக்கிறது தெரியாதப்பா. அப்படி ஒரு வரத்தை கொடுத்துருக்கான் பாருங்க. எப்படியெல்லாம் வரம் கொடுத்து வச்சிருக்கான் பாருங்களா அவன். சப்பாத்தி கல்லிக்கு ஏப்பா காட்டுக்குள்ள வளர விட்டுட்டு எல்லாரும் தின்னுவோட்டு போயிடுறான், என்ன வேணும் உனக்கு? முள்ளையாவது கூட எவனாச்சும் அந்த வாயில குத்துட்டு அவன் என்னை திங்காம இருப்பான்ல, சரி வச்சுக்கோ. பாம்பு போறவன் வரவனால முதிச்சு கொண்டுட்டு இருந்தான், என்னை இப்படி கொண்டு ஓட்டே இருக்கிறான், என்னதான் வேணும் உனக்கு? ஒரு விஷத்தை கூட பக்கத்தால வந்தா ஓடுட்டு, சரி வச்சுக்கோ. இப்படி கொடுத்துட்டே வந்தவன் பச்சோந்திக்கு எப்படி பவர் கொடுத்துட்டான் பாருங்க, கலர் மாறுற பவர் கொடுத்துட்டான். அப்புறம் இங்கிருந்து அங்க தூரத்துக்கு போகணும்னா இது நடந்து நடந்து போறதுக்குள்ள அது ஓடுதா, நாக்க நீட்டிக்கோ, 1 மீட்டர் வேணாலும் நீட்டிக்கப்பா. நாக்குல கம்மு வச்சிருக்கான் பாருங்க, அதுதான் இப்ப நீங்க பாத்தீங்க. கம்ம செட் பண்ணி ஒரு நாக்க வாய்க்குள்ள செட் பண்ணி கொடுத்துட்டான். இங்கிருந்து நீட்டு சல்லுன்னு போய் டபக்குன்னு பிடிச்சிட்டு வாய்க்குள்ள போட்டுச்சு. இவ்வளவு அற்புதத்தை கொடுத்து வச்சிருக்கானுங்க. நீங்க டிஸ்கவரி அவன் எடுக்கிறது இயற்கையில இருக்கிற அற்புதத்தை எடுக்கிறான். ஆனா இறைவனுடைய பேரறிவு அந்த டிஸ்கவரிக்குள்ள அப்படி நீங்க பார்க்கலாம். கூர்ந்து கூர்ந்து பாருங்க அந்த இறைவனுடைய அறிவு எவ்வளவு உயிர்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு. இத்தனை சப்போர்ட் பண்றவன் நம்ம இறைவனர்களுக்கா சப்போர்ட் பண்ண மாட்டான்? தயவு செய்து நல்லா பயிற்சி பண்ணுங்க. நல்ல வாய்ப்பு. உலக மக்கள் பெருந்துன்பத்தில் இருக்கிறாங்க பாவம், அவங்களுக்கெல்லாம் நல்லா மன்றத்துக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில தீவிரமா நம்ம ஈடுபடணும். அந்த அளவிற்கு நன்றா சர்வீஸ் பண்ணணும், நல்லா பயிற்சிகள் பண்ணணும், ஆழ்ந்து பயிற்சிகள் பண்ணணும், விடாம பயிற்சிகள் பண்ணணும். ஏற்ற இறக்க வரத்தான் செய்யும். குருவினுடைய நினைவுல நின்று நாம் இந்த சமுதாயத்திற்கு சேவையாற்றி அந்த பிரம்ம ஞானத்தை நாமும் அடைந்து அனைவரையும் அடைய வைப்போம் என்று கூறி, இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அனைத்து மனித தெய்வங்களும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் கருணையினால் இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளி விளக்காய் வளமோங்கி வாழ்க. வாழ்க வளமுடன்.